வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சுவையான ஒரு சாப்பாடு தான் செய்யப் போறேன். இரவு சாப்பாடு. வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி சாப்பாட செய்து சாப்பிடுறத விட, கொஞ்சம் வித்தியாசமா நாங்க செய்து குடுத்தோம்டா விரும்பி சாப்பிடுவாங்க. அத சந்தோஷமா சாப்பிடுவாங்க. வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் சுத்தமா எடுத்து வைத்திருக்கிறேன். பிரெட் எடுத்திருக்கிறேன் 6 துண்டு. தக்காளி பழம் மெல்லிசா வெட்டி எடுத்திருக்கிறேன். அதேபோல குடமிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் மெல்லிசா வெட்டி எடுத்திருக்கிறேன். கிராஃப்ட் சீஸ், மொரசெல்லா சீஸ் இல்ல, இது கிராஃப்ட் சீஸ் எடுத்திருக்கிறேன். சீஸ் அடுத்தது வந்து வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வதக்கி போட்டு அதில் கெட்சப், டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பான் துண்டுகள கொஞ்சம் பட்டர் சேர்த்து, இல்ல நெய் சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுப்பேன். அப்பந்தான் சுவையா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு கெட்சப், டொமேட்டோ சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல சுவையா இருக்கும். இப்போ அத நாங்க எல்லா பிரெட்டுக்கும் நாங்க அத பூசுவோம். பூசி போட்டு நான் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அத நாங்க இப்ப இந்த பிரெட்ல சேர்த்துக்கொள்வோம். நான் இது ஒலிவக்காய் சேர்த்திருக்கிறேன். அதுக்கு பிறகு தக்காளி பழம், குடமிளகாய், பச்சை மிளகாய், ஆ வெங்காயம் இதெல்லாம் நாங்க மேல சேர்த்துட்டு, அந்த துருவி இது பண்ணி வச்சிருக்கிறேன் கிராஃப்ட் ஜுபுன், அதையும் நாங்க எடுத்து மேல சேர்த்துக்கொள்வோம். நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான இரவு உணவா இருக்கும். பாருங்க இப்படி நாங்க அந்த துருவி வச்சிருக்கிற கிராஃப்ட் சீஸையும் சேர்த்துக்கொள்வோம். மொரசெல்லா சீஸ் போட்டா பீட்ஸா மாதிரி அந்த மொரசெல்லா கொஞ்சம் பொங்கி வரும். இது வந்து பொங்கி வராது. இது வந்து கிராஃப்ட் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். பாருங்க இப்படி சேர்த்துட்டு நாங்க இப்ப இத ஃபுரனுக்குள்ள வைப்போம். ஃபுரனுக்குள்ள வச்சோன்னா கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல வரும். ப்ரவுன் கலர்ல வந்தோன்னே நாங்க இத எடுத்து பரிமாற வேண்டியதுதான். நல்ல டேஸ்ட்டா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே!